எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் ஒல்லியாக ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு. அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுதபாணியாக போகிறேன். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்கு. ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்தித்தது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமகேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை. தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு. நந்தா கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்கள். அப்பா கதை கேட்டு ஓகேனார்னா நம்ம உடனே போகலாம், இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரித்த முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பித்தது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து. நம்ம சேரன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சரணன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணன் சேரன் அண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளு வண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சரணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம், அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, அண்ணே உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். இப்போ தான் உன்னை கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடித்து வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்க வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுதபாணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான், ஒருவேளை இவர் நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேறு ஏதாவது பண்ணார், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரியாது. என் ரூம் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். ஏன்னாப்பா எனக்கு கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. 3ஆவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஷார்ட்னு அடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது,
நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடித்தவொடனே சசி சொன்னான், நீ சொல்லு அவங்களா பேசியிருந்தான். என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம், உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொடனே அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங், ஒல்லியாக ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனார், நான் அவன் எத்துனதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரித்தாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஒன்போன்றாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன், ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர், அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்போ கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகர் இப்பவும் இருக்கார், என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும் சாரிடா அன்றைக்கி உன்னை மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி மிதித்தேன், நீ மிதித்த மிதியில் தான் நான் இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத, எதில் வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ வம்பில் இழுத்து விட்டுருவான் அவனியா அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான், அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்ரங்கண்ணே சொல்கிறார், காலையில் தாண்டா ஒருத்தன் கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைண்ணே அப்படின்னா, அதுதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பித்தது. இவர் யார், நம்ம இப்போ போனோம், ஒரு காலையில் ஒருத்தர் ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னென்னா, ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான்லாம் அந்த 2வது ரகம், அந்த செயினை எடுத்து இது யாருதுன்னாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவார், அவ்வளவு நல்லவர். அந்த மனசுக்கு எப்போவோ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும். இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துருச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்கம் மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதையை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்னால் ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுருவார், நம்மளே எழுத வச்சுருவார். நான் சொன்னேன், இரு அதெல்லாம் அப்புறம், நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க, நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது. அந்த புக்கை படித்தோடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத், நான் எங்கே இருந்தாலும் வருவேன். அப்படி தான் சாட்டை நடந்தது. அன்பழகன் சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும். அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படி தான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணலை, அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு.
அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அது நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா, சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான். நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம். ஒரு ஒரு 2 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சகோ முழிச்சிருக்கீங்க? இல்லை சகோ, நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். படக்குன்னு முழிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்கள், எனக்கே பேராக வந்து நிற்கிது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு. அதுதான், ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜா அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பார். பண்பற்ற நடிகன் ஆகிட்ட அப்படின்னு. இல்லைப்பா, அது 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 வந்து என்னென்னா, மனோஜ் கூட சொன்னார். மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேறு என்னடா பண்ணுறது? அப்படி தான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோடு நிற்கும்போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை. நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு தீ பத்தும். அது இதுலேயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார். அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுகிற ஒரு கேரக்டராக வருவார். அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் ஸ்னேகன் சார், எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தலை சார், மகிழ்ச்சி. தம்பி சுகு, முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுறான் கேமராவை. ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமராவை கையாண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில். ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம், அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம், இப்போ இந்த படத்தில். ஏன்னா அவனுடைய கேமராவில் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸை தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. என் அண்ணன் இளவரச அண்ணன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கனி பல வருஷமாக ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடச்சிருச்சு நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த, ரசித்த, ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும்னு. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் இதில் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும்.
ஏன்னா நான் எப்போவுமே பெருசாலாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கமும் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லோரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார். நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன். இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே வந்தார். ஏங்க கண்ணில் தூசி போட்டிருக்குங்க, அவர் சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்திருப்பார், நீங்கள் வேறு. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம், நேர்மையோடு வச்சுருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வெல்வோம்.